எந்த ஒரு தேவைக்கும் அவர்கள் வந்து உங்களோட ஃபோன்லேருந்து தரவுகள் எடுக்கலாம். அவன் ப்ரைவசி பாலிசியில் கொடுத்து வச்சிருக்கான். உங்களோட தரவுகள் அனைத்தும் நாங்கள் எடுத்து டீச் பண்ணுறதுக்கும் எங்களோட ப்ரொமோட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அவன் அக்சஸ் கேட்குறான். அதில் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் கொடுக்குறோம். எப்படி லோன் எடுக்கும்போது என்னென்ன போட்டுருக்குன்னு தெரியாமல் சைனை வச்சுட்டு காசு மட்டும் வந்தால் காணுமென்னு சொல்கிறோங்களா? அதே போல் தான் இந்த வீடியோ எத்தனை பேர் முழுசாக பார்க்குறீங்க தெரியாது. ஆனால் முழுசாக பார்க்குற நீங்கள் கட்டாயம் உங்களோட உறவுகளுக்கு இதை சொல்லுங்கள். இது ஒரு ஆபத்தான விஷயம் என்று சொல்லி. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஃபோட்டோலாம் போட்டு எடிட் பண்ணுறீங்களா? அந்த கூகுள் ஜெமினியில் ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணுறாங்களுக்கு உங்களுக்கு ஒரு பதிவு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். முக்கியமாக பெண்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாருமே, முக்கியமாக ஆண்களுக்கு தான் இது ஆபத்து. இந்த ஃபேக் ஐடி போடுற உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிரியோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிவைஸையோ ஒரு சாதனத்தை வைப்போம், எலக்ட்ரானிக்ஸ் சாதனத்துக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு அமைப்புகள், அது ஐஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு வெர்ஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நாங்கள் ஒரு தரவுகளை அக்சஸ் பண்ணுறதுக்கு அது வந்து எங்கள்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குற மாதிரி தான் அதை வந்து தயாரித்து வச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் அப்படி தயாரிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு வேறு லிங்க்குகளை கிளிக் பண்ணும்போது எங்களோட டேட்டாஸ் வந்து களவாடப்படும். அது வந்து ஹேக்கர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். ஹேக்கன்ற வந்து நிறைய விதமாக யோசிப்பீங்க. அது பல விதமாக இருக்கலாம். இவன் பக்கத்தில் இருக்கவங்க கூட இந்த மச்சான் ஒரு ஃபோனை தான் பண்ணி பார்க்க ஹேக் பண்ணுறது தான் நான் சொல்கிறது. உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ இப்படியான ஒரு தொழில்நுட்ப உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து போட்டி எல்லா நிறுவனங்களுக்குள்ளேயும் போட்டியாக இருக்குது. அப்போ அதில் 6 முன்னுக்கு நிற்கிற இன்றைக்கில் வந்து இப்போ கூகுள் வந்து ஒரு புதுவிதமாக, இப்போ கூகுள் கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையை சந்தித்தது. சுந்தர் பிச்சை எல்லாம் வந்து வேலையை விட்டு போகணும், அது இதென்ன மாதிரியான நிலைமையெல்லாம் வந்து உருவாகிட்டு இருந்தது. இந்த வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் போய்கொண்டு இருந்தது. அப்போ இப்போ வந்து இந்த டெக்னிக்கல் வேர்ல்டில் வந்து இப்போ ChatGPT அடித்து கொண்டு இப்போ இவங்க வந்து பெரிய அளவில் நிற்கிறாங்க. இப்போ ChatGPT உங்களுக்கு தெரியும், கடைசியாக வந்தது 5.0 வந்தது. அப்போ அது வந்தோடனே இவங்க இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெமினி தான் வந்து டொப்பில் நிற்குது. இந்த ஜெமினி என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஜெமினி மட்டும் இல்லை, எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ண கொடுக்குறீங்க. சரி, ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட தரவுகளை அக்சஸ் பண்ணது கேட்கும். ஏன்னு சொன்னால், நான் இப்போ வீடியோவில் அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னால், எந்த ஒரு சாதனமாக இருந்தாலும் அதை வந்து அந்த அக்சஸுக்கு உட்படுத்தி தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் கூகுளை பாவிச்சாலும் சரி தான், மைக்ரோசாஃப்ட் பாவிச்சாலும் சரி தான், விண்டோ பாவிச்சாலும் சரி தான், உங்களோட சாதனங்கள் வந்து அந்த அக்சஸுக்கு கேட்கும். உங்களோட தரவுகள் எடுக்கட்டான்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? எந்த ஒரு தேவைக்கும் அவர்கள் வந்து உங்களோட ஃபோன்லேருந்து தரவுகள் எடுக்கலாம். இப்போ ஃபேக் ஐடி பக்கம் பாருங்கள். ஃபேக் ஐடி நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த சும்மா கிடக்க பொம்பளை பிள்ளை தான் விடாமல் இதை செஞ்சு கொண்டிருப்பீங்க. அவங்கள்ட்ட இது ஒரு ஃபோட்டோஸ் உங்களோட இருந்த மாதிரி இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபோட்டோஸை நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வச்சிருப்பீங்களா இருந்தால், நீங்கள் ஒருவேளை இந்த கூகுள் ஜெமினிக்குள்ளே போயிட்டு இதை நீங்கள் தரவுகளை அக்சஸ் கொடுத்துட்டீங்களா இருந்தால், இந்த கூகுள் ஜெமினி என்ன தெரியுமா, நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ மட்டும் ஸ்கேன் பண்ணாது. உங்களோட கேலரியில் இருந்து நீங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே ஃபோனுக்குள்ளே மறைச்சி வச்ச கேலரியிலேருந்து உங்களோட அந்த ஆண்ட்ராய்டு அண்ட் டேட்டாபேஸுக்குள்ள என்னென்ன இருக்குதோ அவ்வளோத்தையும் ஸ்கேன் பண்ணும். இப்போ அதுக்கு உதாரணம் தான், இப்போ ஒரு புள்ள இந்த கிட்ட ஏதோ என்ன சாரி காட்டி ஃபுல் ப்ளவுஸ் போட்டு ஃபோட்டோ போட்டனான்னு உள்ளுக்குள்ள இருக்க மச்சத்தை எடுத்தேன்னு சொல்லி அவள் ஃபுல் ப்ளவுஸ் இல்லாமல் அவரை கேலரியில் அவள் ஃபோட்டோஸ் வச்சுருந்துருப்பாள். ஸோ அதில் ஸ்கேன் பண்ணியிருக்குமா? அதே மாதிரி தான் உங்களோட ஃபோன்லையும் முக்கியமாக ஃபேக் ஐடியும் தாண்டி கேர்ள்ஸ் வந்து உங்களில் நிறைய பேருக்கு 100% விதமான ஆட்கள் நீங்கள் வந்து எப்போவுமே செல்ஃபி, அதாவது உங்களோட அழகை பார்க்குறதுக்கு, உங்களோட பொடியை பார்க்குறதுக்கு, சில பேர் ஜிம்முக்கு போயிட்டு உங்களோட பொடியை பார்க்குறதுக்கு இப்படி ஃபோட்டோஸில் எடுத்து வச்சுருப்பீங்க. ப்ரைவேட் பார்ட்டுக்குள்ளே ப்ரைவேட்டாக போட்டு வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் கூட இதில் இந்த வெளிநாட்டில் வேறு சில பெண்கள் எல்லாம் சும்மா அப்படித்தான் க்ரீமை பூசுகிற வெள்ளையாக வந்துடுமா குண்டா வந்துடுமா வெளியே வந்துடுவோம்னு சொன்னால் நீங்களாம் இந்த வெளிப்படைய காரணம் கதைக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கணும் மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இப்படியான அப்ளிகேஷன்ஸில் உங்களோட ஃபோட்டோஸை வந்து அழகுபடுத்துறதுக்காக நீங்கள் அக்சஸை கொடுத்துட்டீங்களா இருந்தால், அது நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ மட்டும் பார்க்காது, உங்களோட ஃபோனில் ஃபுல் கேலரி டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்க்கும். இதுதான் இப்போதைய தொழில்நுட்ப உலகத்தில் உண்மை. ஏன்னு சொன்னால், இந்த ஏஐ என்ற ஒன்றை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு நிறுவனமும் தான் டொப்பில் நிற்கணும்னு போய்கொண்டிருக்கிறதால, இப்போ ஜெமினியை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நானோ பனானாவை யூஸ் பண்ணுது. அது என்னென்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? அந்த வேர்ஷன் என்னென்னு தெரியுமா முதல்ல? ஃபுல்லாகவே மியூட் கண்டென்ட் NSFW கண்டென்ட் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற மாடல் தான் அது. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் பக்கத்தோட, அதை யூஸ் பண்ணுது. அப்போ அதை யூஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட தரவுகள் எடுத்தா அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ப்ரைவசி பாலிசியில் கொடுத்து வச்சிருக்கான். உங்களோட தரவுகள் அனைத்தும் நாங்கள் எடுத்து டீச் பண்ணுறதுக்கும் எங்களோட ப்ரொமோட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அவன் அக்சஸ் கேட்குறான். அதில் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் கொடுக்குறோம். எப்படி லோன் எடுக்கும்போது என்னென்ன போட்டிருக்குன்னு தெரியாமல் சைனை வச்சுட்டு காசு மட்டும் வந்தால் காணுமென்னு சொல்கிறோம்ல, அதே போல் தான் இந்த வீடியோ எத்தனை பேர் முழுசாக பார்க்குறீங்க தெரியாது. ஆனால் முழுசாக பார்க்குற நீங்கள் கட்டாயம் உங்களோட உறவுகளுக்கு இதை சொல்லுங்கள். இது ஒரு ஆபத்தான விஷயம் என்று சொல்லி.